வணக்கம் எவ்ரிவோன். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சில விலங்குகள் தங்களோட கடின உழைப்பால் தங்களுக்கான உணவை தேடி கண்டுபிடிச்சி சாப்பிடும். ஆனால் ஒரு சிலதுங்களோ தங்களோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி அந்த கடின உழைப்பை பறித்து சாப்பிட்றோம். அந்த மாதிரி ஒரு விலங்கை ஏமாற்றி அதோட கடின உழைப்பை பறித்து சாப்பிட்ற ஒரு பறவையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க அந்த பறவை எப்படியெல்லாம் ஏமாத்துதுன்னு பார்ப்போம். தென்னாப்பிரிக்காவோட கலஹரி பாலைவனத்தில் காணப்படுற ஒரு பறவை தான் இந்த ட்ரோங்கோ போர்ட். அதாவது நம்ம ஊர்களில் கரிச்சாங்குருவி, இரட்டைவால் குருவி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுங்களோட ஒரு இனம் தான் இதுவும். மற்ற பறவைகள் எல்லாம் தங்கள்கிட்ட இருக்க என்னென்னமோ திறமைகளை யூஸ் பண்ணி தங்களுக்கான உணவை கண்டுபிடிச்சி சாப்பிடும். ஆனால் இந்த ட்ரோங்கோ போர்ட் ரொம்ப வித்தியாசமானது. ஆக்சுவலாக இது ஒரு நரி மாதிரியே செயல்பட்டு தன்னோட புத்திசாலித்தனத்தாலையும் தந்திரத்தாலையும் மற்ற விலங்குகளை ஏமாற்றி தனக்கான உணவை எடுத்துக்கும். ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க ஏமாற்றி தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ட்ரோங்கோ போர்டுக்கு கிடைச்ச ஒரு ஏமாளி தான் இதே கலஹரி பாலைவனத்தில் வசிக்கிற குட்டி மங்கூஸான இந்த மீர்கேட்ஸ். சரி, இந்த ட்ரோங்கோ போர்டு எப்படி மீர்கேட்ஸை ஏமாத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான காலை நேரத்தில் எல்லா மீர்கேட்ஸும் தங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட்டை மண்ணை தோண்டியும் புதர்களையும் தேடிட்டு இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு கையெல்லாம் காயாகிற அளவுக்கு தோண்டி இரையை தேடும். ஆனால் இந்த ட்ரோங்கோ போர்டு மரத்தில் ரொம்ப ரிலாக்ஸாக ஹாயாக உட்காந்துருக்கும். சில நிமிஷங்கள்லேயே மீர்கேட்ஸோட பரம எதிரியான கழுகுகள் பறக்கும் போது உடனே இந்த ட்ரோங்கோ போர்டு எச்சரிக்கை ஒலி எழுப்பி மீர்கேட்ஸை எச்சரிக்கை பண்ணும். கழுகு வர்றது உண்மைதானே தெரிஞ்ச மீர்கேட்ஸும் பொந்துக்குள்ளே ஓடி ஒளிஞ்சிக்கும். அப்புறம் கழுகு போன பிறகு இதுங்க மறுபடியும் பிரேக்ஃபாஸ்ட்டை தேட ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் சரியான நேரத்தில் எச்சரிக்கை பண்ண ட்ரோங்கோ பறவை மேலே இதுங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். இந்த நம்பிக்கையை தான் ட்ரோங்கோ போர்டு மிஸ்யூஸ் பண்ணும். எப்படின்னா, மறுபடியும் பிரேக்ஃபாஸ்ட்டை தேடுற மீர்கேட்ஸ் தன்னோட இரையை கண்டுபிடிக்கும் போது ட்ரோங்கோ போர்டு எச்சரிக்கை ஒலி எழுப்புது. இதை நம்பி தான் கண்டுபிடிச்ச இரையை அப்படியே போட்டுட்டு மீர்கேட்ஸ் பொந்துக்குள்ளே ஓடிடுது. ட்ரோங்கோவும் கீழே விட்டுட்டு போன இரையை பிடிச்சு சாப்பிட்றோம். ட்ரோங்கோ போர்டு எச்சரிக்கை பண்ண மாதிரி எந்த கழுகும் இல்லாதால தான் ஏமாற்றப்பட்டோம் அப்படிங்கிறது மீர்கேட்ஸுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். அந்த பறவை மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லாமல் போயிடும். இதனால் மறுபடியும் மீர்கேட்ஸ் இரையை கண்டுபிடிக்கும் போது ட்ரோங்கோஸ் எழுப்புற எச்சரிக்கை ஒலிக்கு இதுங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாது. ட்ரோங்கோ எவ்வளவோ கத்தியும் மீர்கேட்ஸ் சுத்தமாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஆனால் ட்ரோங்கோ கிட்ட இன்னொரு வழி இருக்குது. என்னென்னா, மீர்கேட்ஸ் எப்பவுமே எதிரிகளை பார்த்தா எச்சரிக்கை பண்ணுறதுக்காகவே ஒரு மீர்கேட்ஸை காவலாளியை அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். காவலாளியோட எச்சரிக்கை ஒலிக்கு எப்பவுமே மீர்கேட்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணும். இதை தெரிஞ்சுக்கிட்ட ட்ரோங்கோ போர்ட் காவலாளி எழுப்புற எச்சரிக்கை ஒலியை மிமிக்ரி பண்ணும். இந்த எச்சரிக்கை ஒலியை உண்மைன்னு நம்பி மீர்கேட்ஸும் பொந்துக்குள்ளே ஓடிடும். ட்ரோங்கோ போர்டும் ரொம்ப கேஷுவலாக வந்து அதுங்க பாதியிலே விட்டுட்டு போன இரையை பிடிச்சிட்டு போயிடும். மீர்கேட்ஸும் என்னடா இது நமக்கு வந்த சோதனைன்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் இரையை தேட ஆரம்பிச்சிடும். இப்படி தான் ட்ரோங்கோ போர்ட் தன்னோட புத்திசாலித்தனத்தையும் மிமிக்ரி பண்ணுற திறமையும் வச்சுக்கிட்டு மீர்கேட்ஸை ஏமாற்றி சாப்பிடும். ஒரு ட்ரோங்கோ போர்டால் இந்த மாதிரி 51 விதமான டிஃப்ரெண்டான வாய்ஸஸை மிமிக்ரி பண்ண முடியுங்கிறதால இது சாப்பிட்ற 23% உணவானது மற்ற விலங்குகளை ஏமாற்றி கிடைச்சதாக தான் இருக்கும். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்கள் ஆர்கே. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ட்ரோங்கோ போர்டோட டெக்னிக்கை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பயோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.